ஓம் சாய்ராம். பெண்ணாக பிறந்து விட்டால் எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை பொறுப்புகள், எத்தனை கஷ்டங்கள். பிறந்த வீட்டில், பிறந்த வீட்டில் பொறுப்புகள், கடமைகள், அந்த பாசத்தை செலுத்த வேண்டிய நிமித்தங்கள் எத்தனை இருக்கிறது. பிறந்ததிலிருந்து கடைசி வரை பெண் என்று சொன்னாலே வேலை வேலை வேலை, பொறுப்பு 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 தான். அதிலும் கொடுமை செய்யக்கூடிய அந்த கூட்டத்திலே, அந்த வீட்டிலே மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான், எல்லாம் போயிற்று, எல்லாம் போயிற்று. அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே மகிழ்ச்சி இல்லை, அங்கே தனக்கு தேவையான எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம், எல்லா கடமைகளும் உண்டு, எல்லா பொறுப்புகளும் உண்டு, எல்லா வேலைகளும் உண்டு, எல்லாவற்றையும் தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பும் அந்த பெண்ணிற்கு உண்டு. இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது இன்றைக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், சாயப்பா கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த திராணியை தருவார். அதுபோல அநேக பெண்கள் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கடைசி வரை மாண்டு போகிறார்கள். உழைப்பதற்காகவே இன்னும் பிறந்திறந்து எவர்க்கு உழைப்பேன் எந்தையே என்று மீது என்ன விந்தையே என்று சொன்னது போல மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து எத்தனையோ தாய்களுக்கு பிறந்து தானும் வேலை செய்து மாண்டு போய் இதுபோல எத்தனை பிறவிகள் அப்பா நான் பிறப்பேன் என்று வேண்டிக் கொள்கிறார் அப்பா கிட்டே. அந்த பெண்கள் எல்லாம் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெண் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறாள். ஆனால் இதோ பாருங்கள், இந்த பெண்ணிற்கு கணவன் இல்லை, 2 பிள்ளைகள். இருந்த கணவன் வெளிநாடு சென்று அங்கேயே மாண்டு போய் அங்கிருந்து பிணமாக வந்தார். இருக்கிற ஒரு குழந்தையும் கை கால் விழுந்து விட்டு இந்த பெராலிசிஸ் என்கின்ற நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஒரே ஒரு பிள்ளை தான், அதுவும் படிக்கின்ற பிள்ளை. இதை வைத்துக்கொண்டு எப்படித்தான் சமாளிப்பாதோ தெரியவில்லை. ரொம்ப ரொம்ப துன்பமாக இருக்கிறது. இதை நினைத்தாலே துன்பமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இப்பொழுது அந்த பெண் பேசுவதை கேட்போம். அதை பார்த்து குறைந்தபட்சம் அந்த பெண் ஒரு வாரத்திலே மீண்டும் வந்து ஒரு நல்ல தகுதியை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வகையிலே அந்த பெண்ணிற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதோ இதோ அந்த பெண்ணே பேசி பிரார்த்தனைக்காக கேட்கின்ற அந்த குரல் பதிவை கேட்போம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம், நான் ஊர்ல சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில நான் வழித்துணை பாபாவை பத்தி இப்ப யூடியூப்ல பார்த்தேன். ஒரு டாக்டர் சொன்னாங்க எனக்கு அந்த பாபா தான் வழி காட்டணும். என்னோட வாழ்க்கையில நடந்தது என்னோட எனக்கு ரெட்ட குழந்தை. பொண்ணு 13 வயசு ஆகுது. பொண்ணு 7th வரைக்கும் படிச்சிச்சு. திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. திடீர்னு தஞ்சாவூர்ல இட்டு கொண்டு 23 நாள் வச்சிருந்தேன். பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேரளா கொண்டு வச்சிருந்தோம். அங்கேயும் 1 மாசம் வரைக்கும் வச்சிருந்தோம். அங்கேயும் சரியா வரல. அப்புறம் புனேக்கு அழைச்சிட்டு போனேன். டாக்டர் ஓட்டுவாங்க. அழைச்சிட்டு போய் என் பொண்ணு நல்லா நடந்துச்சு, எல்லாமும் செஞ்சிச்சு சாய்ராம். இன்னைக்கு எதுவுமே இல்ல சாய்ராம். எங்க வீட்டுக்காரங்க எல்லாத்துல இருந்தாங்க. அவங்களும் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு பிள்ளைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சாய்ராம். அந்த பொண்ணுக்கு பேம்பஸ் கட்டி யூரின் ஆயி எல்லாமே பேம்பஸ் மூலியமா தான் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சாய்ராம் தான். என்ன பேரு பொண்ணுக்கு? வயசு என்ன? சின்ன குழந்தை. 14வது வயசு பிறக்க போகுது சாய்ராம். நான் வேண்டிக்கிறேம்மா, நல்லபடியா நடக்கும். அடுத்த வருஷம் பர்த்டேக்குள்ளார நல்லது நடக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு வரும். சாயப்பா செஞ்சு கொடுப்பாரு. சரி, வழித்துறை சாய்பாபாவுக்கு நான் வண்டலூருக்கு என் பொண்ணை அழைச்சிட்டு வரேன் சாய்ராம். கண்டிப்பா எனக்கு யாரும் ஆதரவு இல்லை சாய்ராம். அந்த சாய்ராம் சாயப்பாவை நினைச்சுதான் நான் இருக்கேன் சாய்ராம். இன்னைக்கு என் பிள்ளைய படிக்க வைக்க கூட யாருமே அவங்க எல்லா பிள்ளையும் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன் சாய்ராம். அந்த சாய்ராம தான் என் பொண்ணு நல்லபடியா நடந்துச்சு நல்லா போகுது சாய்ராம். வருவீங்க. அடுத்த வருஷம் நீங்க குழந்தைய கூட்டிட்டு வருவீங்க. குழந்தையோட அப்பாட்ட நன்றி சொல்றதுக்காக ஒரு
அற்புதம் செஞ்சாருன்னு நீங்க சொல்வீங்க. கவலைப்படாதீங்க, அந்த பாக்கியத்தை அவர் கொடுப்பாரு. அதான் சாயிரம் உனக்கு பார்த்துட்டே இருக்குதான் சாயிரம் வலிக்கிறேன். அதுல இருந்து சாயிரம் ஆனா எனக்கு ஒண்ணு அந்த சாய்பாபா வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல வச்சுட்டு ஆனா விரதமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை மட்டும் வீட்டு வாசலாம் அழைச்சிட்டு எந்த பழசு கழிச்சு எதுவுமே சாப்பிடாம விளக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கேன் சாயிரம். ஆனா அவங்க அப்பா இறந்துதான் அந்த பொண்ணுக்கு எந்த நெகாயும் தெரியாது. அம்மா கூப்பிடாது, அப்பா கூப்பிடாது, எதையுமே கூப்பிடாது. போன தீபாவளிக்கு அவங்க அப்பா இருந்தாங்க, தீபாவளி கழிச்சு போனாங்க. போய் 23 நாள் இறந்து பாதியிலே இறந்து திருப்பி இங்க வந்துட்டாங்க. ஆனா அது வந்து ஆனா அந்த சாய்பாபாவை கும்பிட்டதுல எனக்கு ஒன்னா ஒரு இது இருக்குன்னா அப்பா சொல்லுது, அம்மா சொல்லுது, ஆயா தாத்தா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. முகம் கொஞ்சம் ஒரு தெளிவா இருக்கு. முன்னாடி எவ்வளவு சூடா ஊத்துனாலும் கத்தாது, ஒண்ணுமே அப்படியே ஜட மாதிரி படுத்து கிடக்கும், கல்லு மாதிரி அழாது கொள்ளாது. சாப்பாடு ஆனா எனக்கு எல்லாமே மிக்சில தான் சாயிரம் அடிச்சு ஊத்தணும். எல்லாமே மிக்சில தான் அடிச்சு ஊத்தணும். ஆனா அது மிக்சில தான் இப்பயும் அடிச்சு ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு ஆனா எனக்கு அந்த சாயிரம் குண்டத்துல என்ன ஒரு நிம்மதி கிடைச்சிருக்குன்னு சொன்னா என் பொண்ணு இன்னைக்கு அம்மானு கூப்பிடுது. அப்பா எங்கம்மான்னு இருக்குது. நான் அப்பா எங்கன்னு சொல்றது எனக்கு தெரியல சாயிரம். அப்பா பாரு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போதைக்கு சொல்லாதீங்க இப்போதைக்கு. நல்லா வரட்டும், நல்லா வரட்டும், புரியட்டும். புரியுற அந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு சொல்லாதீங்க. எனக்கு அந்த சாயிராம் எண்ணத்துல என் பொண்ணு அந்த பேச வந்திருக்கு ஒரு வார்த்தை. அந்த சாப்பாடு ஊட்டும் போதுதான் சாயிராம் எதுக்குதான் என் பக்கத்து எதுக்குதான் சாயிராம் வச்சிருக்கேன். என் கண்ணுல ஓடுது பிள்ளைங்க சாயிராம். அம்மா சொல்லி என் பொண்ணு அந்த துடிச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிடும் சாயிராம். அந்த கொத்தி என் பொண்ணு அம்மா அம்மான்னு முடிக்க முடியாம. கவலைப்படாதீங்க, மாறும். நான் ப்ரேயர்ல இருப்பேன், ப்ரேயர் குரூப்ல நான் போடுறேன். குழுவில் போட்டா எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே அப்பாவுக்கே கேட்க வந்து அவரை சரி பண்ணுவார். அடுத்த வருஷம் நீங்க வருவீங்க. குழந்தைய எங்களுக்கு யாருமே இல்ல, அப்பா விட்டா எங்களுக்கு யாருமே இல்ல சாயிரம். இருப்பார், அவரே இருப்பார், யாருமே இல்லைன்னு சொல்லாரு. அவரே சாயப்பா உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பாரு, பக்க துணையா இருப்பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு. ஆயிடுச்சுன்னா நான் வருவேன் சாயிரம். என் பொண்ணு பிள்ளையா ஆயிடுச்சுன்னு நான் கண்டிப்பா வருவேன் சாயிரம். வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. அடுத்த வருஷம் இந்த பர்த்டேக்குள்ளார கண்டிப்பா வருவீங்க. அடுத்த வருஷம் செப்டம்பர் 8 அந்த பொண்ணுக்கு பர்த்டே. ஆமா சாயிரம். போன பர்த்டேக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு சாயிரம். இந்த பர்த்டேக்கும் படுக்கவே கிடக்கு சாயிரம். அடுத்த வருஷம் அடுத்த பர்த்டேக்கு நீங்க எல்லாம் 3 பேரும் வருவீங்க, குடும்பத்தோட வருவீங்க. ரொம்ப சந்தோஷமா நீங்க சாட்சி சொல்வீங்க அப்பாட்ட. சாயிராம் நாங்க எப்படி ப்ரேயர் பண்றோம்னு தெரியல சாயிராம். ஆனா நான் சாயிராம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். நீங்க இப்போதைக்கு அப்பா கூட தான் உங்களோட இருக்காரு. நீங்க ப்ரே பண்ணாலும் கூட உங்கள்கிட்ட வருவார். நீங்க ப்ரேயர் பண்ண வேண்டியதே கிடையாது. நீங்க எந்த வழிபாடும் பண்ண வேண்டியதில்லை. உங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யுங்க, அது போதும். அதுதான் வழிபாடு, அவருக்கு பண்ற வழிபாடு அதுதான். அதை நல்லா வச்சுக்கோங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க பிள்ளையோட சேர்ந்து சாயப்பாவுக்கு அது நல்லா அவர் வந்த பிறகு அவர் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க நல்லா செய்யுங்க, வழிபாடு பண்ணுங்க, சேவை பண்ணுங்க, எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அப்புறம் உண்ணாவிரதம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது அப்புறமா ஆரம்பிக்கலாம். நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க அப்பாவை மனசுல மட்டும் வச்சுக்கோங்க, அவருடைய உங்க இதயத்துல மட்டும் அவரை உட்கார வச்சுங்க, அது போதும். வேற ஒன்றும் செய்ய வேணாம். இப்போதைக்கு உங்க பாப்பாவுக்கு நல்லா பணிவிடை செய்யுங்க. அது மட்டும் சலிக்காம முகம் சுடிக்காம அந்த குழந்தைக்கு செய்யுங்க, அது மட்டும் போதும் இப்போதைக்கு. மற்றபடி எல்லாம் நான் பண்றேன், உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். நம்ம நல்லபடியா முடியாது. வருவீங்க, 3 பேரும் வருவீங்க. அடுத்த வருஷம் எல்லாமே தீரணும் சாயிரம். எனக்கு என்னோட பிரச்சனை எல்லாமே தீரணும். என் பொண்ணை எப்படி என் பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருக்கு சாயிரம். எல்லாரும் அவரு படிக்க வச்சாரு சாயிரம் எல்லா பிள்ளையும். ஆனா அவரு பிள்ளை யாரு படிக்க வைப்பான்னு இன்னைக்கு அப்பா படிக்க வைப்பார், சாயப்பா படிக்க வைப்பார். கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாம் இருந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். வழி காட்டுவார் சாயப்பா, வழி துணை பாவா வழி காட்டுவாரு. கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க, கவலைப்படாதீங்க. மனசை மட்டும் தைரியமா வச்சுங்க, உடம்பு கெடுத்துக்காதீங்க. நல்லா இருப்பீங்க. அப்புறமா நல்லா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க.
சரியா? சரிங்க சாய்ராம். ஓம் சார், ஓம் சார், ஜெய் சார். அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.